குண்டு வச்சது பாஜக கார வந்து என்ஐஏ விசாரிக்குது. அமைச்சர் வந்து இங்க தமிழகத்துல தான் வந்து இந்த குண்டு வந்து இது பயிற்சி பண்றாங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்ப பாஜக நிர்வாகியை ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. அதாவது குண்டு தயாரிக்கிறவனும் பிஜேபி காரன் தான், போடுறவனும் பிஜேபி காரன் தான், குண்டை வச்சிருப்பவனும் பிஜேபி காரன் தான். இந்த மாதிரி பொய் குண்டுகளை அவுத்து போறவனும் அவன் தான். இப்போ 10 வருஷமா இது முன்னேற்றத்துக்கு நான் கனவு காண்கிறேன், எனக்கு இன்னும் வாய்ப்பு வேணுன்ற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 20 வருஷம் கனவு காண்டவர். நான் 22 வயதிலேயே 1 வருட காலம் விசாரணை எடுத்தவன். ஆகவே சிறை வாழ்க்கை என்பது எனக்கு புரியவில்ல. மோடியால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் என்னை விட மகிழ்ச்சி அடைபவன் வேறு யாரும் இல்லை. நான் வெளியிலே சென்று பிரச்சாரம் செய்தால் 40க்கு 40 வெற்றி பெறுவோம். நான் சிறைக்கு சென்றால் இந்தியா பூராவிலும் நான் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். இதுதான் திமுகவுடைய பாரம்பரியம், வரலாறு. அதனால்தான் எங்கே வாழாட்டினாலும் மோடி தமிழ்நாட்டில் ஆட்ட முடியவில்லை. கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகிறார், சிப்பு சுரேன் வீட்டுக்கு போகிறார், ஜெகன்மோகன் ரெட்டியை மிரட்டுகிறார். ஆனால் எங்கள் கால் செருப்பை கூட மோடியாலை தொட்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் பின்னாலே மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்ற நாங்கள் இவனுடைய குள்ளநரித்தனத்தை செல்ல புத்தியை பிடித்துக் கொண்ட காரணத்தினால் 10 பேர்கள் வழக்கை இழுத்துக் கொண்டு போய் 10-20க்கு கலைஞருக்கு மெரினா ஒதுக்கப்பட்டது என்ற திட்டத்தை வாங்கிட்டு வந்தோம். இல்லை அப்போ மென்ஷன் பண்றான், சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்றான். அந்த ஜட்ஜி காரிக்கு குடிச்சு போன போடாது. ஆனா 65 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாங்க இல்லையா? இல்ல, இதுக்காகவே ஆட்சியில நான் கண்டி போலீஸ் மந்திரியா இருந்தா, ராம் மினிஸ்டரா இருந்தா, இந்த ஒரு சார்ஜில அவனுக்கு உள்ள போடணும். ஆனா நம்ம எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறோம். அதனால்தான் மக்கள் கூடுகிறது, வாக்களிக்க எண்ணுகிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மோடி ஏற்கனவே 4 முறை வந்துட்டார், இன்னும் 4 முறை வரப்போகிறார். எத்தனை முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே மோடி உங்களுடைய கதை வேக. தமிழ்நாட்டிலேதான் 40க்கு 40 நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு வருகிற செய்தியை பார்த்தால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி வாஷ் அவுட். நம்முடைய தமிழன் பிரச்சனை குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை உள்ளபடியே திமுகவுடைய ஜெராக்ஸ் காப்பி சொல்லுவோம். வேற மாதிரி திருச்சி போட்டு போறோம். ஐடியாலஜி ஐடென்டிக்கல் வேற ஒன்று. எங்களுடைய தாட்டம் அவருடைய தாட்டம் ஒண்ணு. அதனால்தான் நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றார், வருஷத்துக்கு நீ 12,000 தான் கொடுக்குற, நான் 1 லட்சம் ரூபாய் பட்ஜெட் கொடுக்க போறேன்னு சொல்றார். அதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக ஏறத்தாழ 20-21 உயிர்களை பலியாக்கிய மோடி மருத்துவக் கல்லூரி நினைவை கனவாக்கி அவர்கள் சாகடித்தாரே நீட் என்ற பெயரால். அந்த நீட்டை அகற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இது ஒன்றுக்கே ஒரு போட்டா போதும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.